இவரை தகுதிப்படுத்தும்படி தேவன் செய்ததான சில படிகளை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. முதலாவது படி, முதலாவது காரியம், யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் மோசேயை ஊழியத்துக்கு அழைக்கிறார். நமக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவர் அழைக்கும் பொழுது மோசேயை பார்த்து சொன்ன முதல் காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு பெந்தகோஸ்தே அல்லேலூயா சொல்லலாமே. இன்னொரு அல்லேலூயா. அப்பப்போ அல்லேலூயா போட்டால் தான் இந்த 1:15 மணிக்கு தூக்கம் வராமல் இருக்கும். 1:15 மணி வரைக்கும். அதனால் அப்பப்போ நாம் என்ன செஞ்சிட்டே இருக்கணும்? அல்லேலூயா போட்டுகிட்டே இருந்தால் கையை உயர்த்தணுன்னு நீங்கள் என்ன செஞ்சிடணும்? அல்லேலூயா சொல்லிடணும். ஓகே, கர்த்தர் நல்லவர். பாருங்கள், மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவராக இருக்கும்படி தேவன் அவரை தகுதிப்படுத்தும்படியாய் முதலாவது தேவன் சொன்ன வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த அருமையான பகல் வேளையில் புதிதாய் அபிஷேகம் பண்ண போகிற அருமையான கர்த்தருடைய தாசர்களே, கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறவர்களே, வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உண்மை உள்ளவன் என்று நம்மை அழைக்கும்படி முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஊழியத்தின் பாதையில் நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம கூட எப்போ இருப்பாங்கன்னா, பாக்கெட் வெயிட்டாக இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. பாக்கெட் வெயிட்டாக இருக்கிறவர் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இந்த பாக்கெட் குறைஞ்சாச்சுன்னா நம்ம கூட இருக்கிற ஆள் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். நான் கர்த்தருடைய கிருபையினால் எந்த உதவியும் இல்லாதபடி தாய் சபையினுடைய அந்த வருமானத்தை வைத்து சில ஊழியர்களை உருவாக்க விரும்பினேன். அவளுக்கு நான் சொன்ன காரியம், 3 வருஷம் உங்களுக்கு பயிற்சி தருவேன், பைசா தரமாட்டேன், பயிற்சி தருவேன். யார் வருவா? தோத்துறோம். பைசா தருவேன்னா என்ன செய்வாங்க? வருவாங்க. பயிற்சி தருவேன்னா யார் வருவா? இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் பேர் வந்தா. அவர்களுக்கு நான் செய்த காரியம் என்னென்னா, 3 வருடம் அவங்களுக்கு இலவசமாக கன்வென்ஷன் நடத்தி கொடுப்பேன். அவருடைய திருச்சபை மக்களுக்கு ஆத்துமாதாய பயிற்சி செய்து கொடுத்தேன். அவங்க மக்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாறும்படி எங்களுடைய விசுவாசிகளை வைத்து ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யணுங்கிற சொல்லிக் கொடுப்பேன். இப்படி ஒரு 112 பேர் என் கூட இருந்தாங்க. இவர்கள் எல்லாரும் வந்திருப்பது, வரும்போது இந்த ட்ராவல் அலவுன்ஸ் கொடுப்பேன், வந்துட்டு போகிறதுக்கான பயண செலவு கொடுப்பேன். ஒரு நாள் நான் ரொம்ப சோமலாமல் ஆகிட்டேன். ரொம்ப சுகவீனமானபடினால அவர்களுக்கு அந்த பயணப்படி கொடுக்க முடியல. அதோட 112 காணாமல் போயிட்டு. ரலேலியா சொல்லுங்க பாரு. அவன் பயிற்சியாவது பயணப்படியாவது அதே கொடுக்க முடியலைன்னா என்னையா? அதுதான் உலகம். அதுதான் என்னது? உலகம். ஆனால் கர்த்தர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எப்படி நிரூபிக்கிறார் என்றால், யார் போனாலும் பரவாயில்லையா, நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த சில பேர் நம்ம கூட இருந்தாச்சுன்னு சொன்னால், அவனை ஏற்ற துணையாக கூட்டிகிட்டு போகலான்னா அவன் ஏகப்பட்ட வினையாக மாறிடுவான். சில பேரை கூட்டிகிட்டு போனோன்னு வச்சுக்காங்களேன், அடுத்த வருஷம் வர்ற சண்டை இன்றைக்கே இழுத்துருவான். நம்ம பேசாமல் தான் இருப்போம், நம்ம இப்படி தான் இருப்போம். சரி பரவாயில்ல பொறுத்துக்கலான்னு பார்த்தா, அவன் நமக்கு முன்னால் என்ன செஞ்சிட்ருப்பான்? இவனை அடக்கிறதே பெரிய காயிரம். நம்ம எதுக்கு அவனை கூட்டிகிட்டு போனோன்னா, நமக்கு என்ன தான் இருக்கிறதுக்கு? துணையாக இருக்கிறதுக்கு. அதனால் ஊழியத்தில் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, எனக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, ஆனால் இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. சாஸ்திரி அழகாக பாடினாரா, நான் தான் துணையென நயந்தூரை சொன்னவர், நான் தான் துணையென நயந்தூரை சொன்னவர், நட்டாத்தில் விட்டாரையா, அடியேனுக்கு ஆதாரம் நீர்தானையா. நான் பாடுற ஸ்பீக்கருக்கே பிடிக்கல. நீ பாடுனது போதியா, நீனே கரகரன்னு பாடுற, அதில் நானும் கரகரன்றேன்னு அது சத்தம் போடு, பரவாயில்ல, கத்தனால. இப்படி தான் இந்த ஸ்பீக்கரும் நம்ம கூட இருக்காது. கரெக்டாக நம்ம பேசும்போது மட்டும்தான் மைக்கு கோளாறு பண்ணும். அது வரைக்கும் நல்லா இருக்கும். அப்போ தான் கரண்டு போகும். ஏன்னா ஏசப்பா நமக்கு சொல்லித்தராரு, டே இதெல்லாம் நம்ம கூடவே வராது, நான் தான் உன் கூட இருக்கேன். எத்தனை பேர் உண்மையாய் நம்புகிறீர்கள்?
1-2 வருஷம் இல்லைங்க, 53 வருஷம் இங்கே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. 13 வயசுலேயே கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். இப்போ 66 வயது இளைஞனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த 53 வருஷம் இந்த ஊழியத்தின் பாதையில் இப்படி தான் கூட இருப்பேங்கிறவங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க, தலைமையாக இருக்கிறவங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் ஒரு நாள் விட்டுட்டு போக மாட்டார். அப்போ என்னை உண்மையுள்ளவனாய் மாற்றும்படி தேவன் கொடுக்குற முதலாவது வாக்கு தத்துவம், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அதை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடுங்க. வேறு யாரும் நம்ம கூட என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில் உள்ள பிரச்சனை என்னென்னா, காணிக்க கவர் கொடுக்குற சில விசுவாசி நமக்கு முன்னாலேயே நிற்பாங்க. தோத்துடும். நீங்களாம் பரிசுத்தவான்கள், நீங்கள் அதெல்லாம் எட்டியே பார்க்க மாட்டீங்க. நம்மளை மாதிரி பாவிகள் அந்த கவரெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கவர் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் நம்ம கண் எங்கே போயிடும்? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்களும் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. நம்ம அறியாமலே அந்த ஆளை என்ன செய்யும், தேடும். 10ஆம் தேதி ஆகிட்ட கவரை காணுமே, ஆண்டவர் பாப்பாடு கவர் மேலேயா கண்ணு போச்சு, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். அவனை என்ன செஞ்சிருவார்? ஏன்னா அவர் சொல்லித்தராரு, இந்த கவர் கூட இருக்காது, நான் உன் கூட இருப்பேன். ஆமென். அப்போ உங்களுக்கு சொல்லித்தருகிற முதல் காரியம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ரெண்டாவது காரியம் அதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்ரா 3ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதனுடைய 19ஆம் 20ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, நம்மை யாரிடத்துல அனுப்புகிறார் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஊழியக்காரரை கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்களை யாரிடத்துல அனுப்புகிறாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நம்மளை யாருக்கிடத்தில் அனுப்புகிறாருன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். இப்போ ஆண்டவரை மோசையை அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறார்? பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இப்போ பார்வோன் இடத்துக்கு அனுப்புகிறதற்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டாரு என்னன்னா, இவன் லேசிலெல்லாம் நம்ப மாட்டான். நம்ம ஆட்கள் நம்மள என்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வட இந்தியாவுக்கு போனால் அற்புதம் தானாக நடக்கும். வட இந்தியாவுக்கு போனால் அற்புதம் தானாக என்ன செய்யும்? நடக்கும். இந்த மிஷினரி ஊழியத்தில் நிறைய சாட்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? விசுவாசிகள் கை வச்சாங்க, ஜெபம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எல்லாம் விசுவாசம் இருக்கிறது. என்ன விசுவாசம்னா, இயேசுநாதர் இருக்கார். நம்ம ஆட்கள் இயேசுநாதர் நல்லா தெரியும் பார்த்தீங்களா? அல்லேலூயா. நம்ம ஆட்கள் இயேசுநாதர் எப்படி தெரியும்? நல்லா தெரியும். ஏன்னா அவங்க தாத்தா யாக்கோபு, அவங்க அப்பா ஆபிரகாம், இவர் ஈசாக்கு, இவர் பையன் இஸ்ரவேல். அப்போ இவங்க 4 தலைமுறையை இயேசுவை என்ன செய்யும்? தெரியும். அதனால் நம்ப மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். அவிசுவாசி ஆண்டவர்கள் நடத்திடலாம். விசுவாசி ஆண்டவர்கள் நடத்துறது, நம்மளை யாரிடத்தில் அனுப்புகிறார் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யாரிடத்தில் அனுப்புகிறார் என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? என் கை வல்லமையை கண்டால் ஒழிய அவன் உங்களை என்ன செய்ய மாட்டான்? போக விட மாட்டான். 84வது வருஷத்தில் ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் போதகராய் நான் சேர்ந்தேன். 87 வரைக்கும் எங்கள் சீனியர் பாஸ்டர் இருந்தாங்க, பாஸ்டர் மத்தியாஸ் என்று சொல்லி, நல்ல வல்லமையான தேவ மனிதர். 87 அவர் கர்த்தருக்குள் நித்திரடைந்து விட்டார். இப்போ சர்ச்சுக்குள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர் சீனியர் பாஸ்டர், நான் ரொம்ப ஜூனியர். அவருக்கு 63 வயசு, எனக்கு 23 வயசு தான். அவர் இறக்கும்போது 25 வயது. 25 வயதில் பெரிய சர்ச்சு. என்னுடைய வயதை விட அனுபவத்தில் மூத்த விசுவாசிகள் இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த தம்பியால் சபை என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. இந்த தம்பியால் சபையை நடத்த முடியாது. அதனால் இதுக்கு பதிலாக இன்னொரு சீனியர் பாஸ்டர் போட்டால் வாரேன்னு சில பரிசுத்தவான்கள் சொன்னார்கள். அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இப்படி சில பரிசுத்தவான்கள் நமக்கு தேவை. பக்கத்தில் சும்மா பார்த்து சொல்லுங்கள், இப்படி சில பரிசுத்தவான்கள் தேவை. அப்போ தான் நமக்கு வைராக்கியம் வரும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சூடு சொரணெல்லாம் வரும். அல்லேலூயா.
சார் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டானா, அப்போ என்னோடு இருக்கிறாரா இல்லையா நிரூபிச்சிடலாம். முதல் நிரூபணம் என்ன தெரியுமா? ஒரு 5-6 பேய் ஓடிச்சு, அதோட உறுதி பண்ணிட்டாங்க இவருக்குள்ள வல்லமை இருக்குன்னு. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த எதிர் பேசினவனுக்கெல்லாம் பேயை கண்டு பயம், எதிர் பேசினவங்களாம் பேயை கண்டு பயம். சர்ச்சில் யாராவது பேய் வரட்ட வந்திருக்கிறான், இவன் ஆளை காணாது. அது வரைக்கும் அவன் துள்ள பார்த்தீங்கன்னா, அந்நிய பாஷையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு பேய் பிடிச்ச ஆஸ்தான் உள்ளே வந்துட்டான், இவன் எங்கே போயிடுவான்? இவன் இருக்கிற இடத்துல நான் நிற்கவும் முடியாது, நிலைத்து நிற்க முடியாதுன்னு போயிடுவான். அதனால் இவனுக்கு முன்னால் கர்த்தர் தம்முடைய கை வல்லமையை நிரூபித்தார். உங்களுக்கு முன்பதாக அவிசுவாசம் உள்ள, உங்களை அற்பமாய் எண்ணுகிற, உங்களை அசட்டை பண்ணுகிறவரின் மத்தியில் கர்த்தர் தம்முடைய கை வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று மாற்றும்படி. நம்ம இடத்துல ஒன்றுமே கிடையாது. போன வாரம் ஒரு கன்வென்ஷனில் பிரசவம் பண்ணேன், பொதுவாக ஜெபம் பண்ணேன். அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயா ஒரு 6 பேருக்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார், அவங்களுடைய வியாதிகளை எல்லாம் கர்த்தர் சுகமாக்கிறார். தலையிலெல்லாம் கை ஜெபம் பண்ணல, அவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். உங்களை பயன்படுத்துவார். உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபிக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து தம்முடைய கை வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். மூன்றாவதாக யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். நீ போ, உன் வாயோடே இருந்து பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அல்லேலூயா. முதல்ல சொல்கிறேன் நான் உன் கூட இருப்பேன். ரெண்டாவது சொல்கிறாரு நான் என் கை வல்லமையை என்ன செய்வேன்? காண்பிப்பேன். மூணாவது சொல்கிறாரு நான் உன் வாயோடு இருந்து என்ன செய்வேன்? பேச வேண்டியதை நான் பேசுவேன்றார். அல்லேலூயா. இப்படி சொல்லிடலாமல் நாம் அமைதியில் இருந்தால் அவர் பேசிடுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நாம் அமைதியில் இருந்தால் அவர் பேசிடுவார். நமக்கு தான் அது இருக்க முடியறது இல்லையே. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் என்னென்னா, கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா அவனால் என்ன செய்ய முடியாது, அது மட்டும்தான் கஷ்டம். நமக்கு இருக்கிற திறமை, இருக்கிற வல்லமை, படித்தது, இதையெல்லாம் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணுங்கிறதுக்காக சில பேர் எனக்கு கிரீக்கில் தான் ஏன் பிரசங்கம் பண்ணுறான். அவனுக்கு விளங்குறதுல வர்றவனும் தோத்துடும். ஆண்டவர் சொல்ல நான் உன் வாயோடு இருந்து என்ன செய்வேன்? பேசுவேன். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உன் வாயோடு இருந்து என்ன செய்வேன்? பேசுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பின்னால் இருக்கிற நீங்களும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அந்த ஊழியக்காரனுடைய வாயோடு இருந்து பேசுவார். சில நேரம் நமக்கு ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறாருன்னு தெரியாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தேவதூதர்களை பற்றி பேச சொல்கிறார் ஆண்டவர். தேவதூதர்கள் யார்? வணக்கத்துக்குரியவர்களா இல்லையா? இதை பற்றி அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பிரசவம் பண்ணுறேன். தேவதூதருடையதான விளக்கங்களை எல்லாம் சொல்லி முடித்த உடனே ஒரு கணவனும் மனைவி வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, நேற்று எங்கள் வீட்டு பக்கம் வந்தீங்களா? இதான் எனக்கு வேலை. அல்லேலூயா. எங்கள் வீட்டு பக்கம் வந்தீங்களா? என்னன்னு கேட்டேன். ராத்திரி தான் எங்கள் 2 பேருக்கும் வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்? அவர் சொன்னார் தூதர்கள் வணக்கத்துக்குரியவர்கள். நான் சொன்னேன் தூதர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல வேண்டும். வாயை கொண்டு பேசினாரா? அப்போ என்னென்ன யோசிச்சுட்டு வராங்களோ அதையெல்லாம் கர்த்தர் நம்மோடு வாயோடு இருந்து பேசுவோம். அப்போ அவனுக்கு பயம் வருமா வராதா? வருமா வராதா? நீங்கள் என்ன கண்டு பயப்படுற மாதிரி இருக்குது. வருமா வராதான்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். மனிதனுடைய உள்ளத்தின் நினைவுகளை அறிந்து, அவன் தேவைகளை அறிந்து நம்முடைய வாயோடு இருந்து கர்த்தர் பேசுவார். சில நேரம் நம்ம கஷ்டப்பட்டு 7 குறிப்பு 9 குறிப்பு எழுதி வச்சுருப்போம். ஆண்டவர் அங்கே போனோன்னே அதை மூடி வைடா நான் பேசுகிறேன் பார். அல்லேலூயா. சில பேர் விட மாட்டேன் ஆண்டவரே, இந்த அசுத்த வல்லமை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன், போ பிசாசு, இப்படிப்பட்டதான வெளிப்பாடத்தை தடை செய்கிறதான கிரியை அழிக்கிறேன், சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பேசுகிறோம். ஒன்றும் மண்டையில் ஏறாது. ஏற்கனவே 10 பேர் தூங்குவோம், இப்போ 15 பேர் தூங்குவான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாயோடு இருந்து என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். ஆண்டவர் சொல்ல உங்களை உண்மை உள்ளவன் என்று எண்ணும்படி ஆண்டவரே வாயை உங்கள் கையில் என்ன செஞ்சிடறேன்? தந்துடுறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்முடைய வாயை கொடுத்து விட்டால் கர்த்தர் நம்முடைய வாயோடு இருந்து பேசுவார். அடுத்ததாக யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம்
யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை நான் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்றார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது அவர் நம்மோடு கூட இருப்பார், இரண்டாவது என்ன செய்வார்? கை வல்லமை வெளிப்படுத்த, மூணாவது வாயோடு இருந்து பேசுவார், நாலாவது தம்முடைய அதிகாரத்தை நம்மை கொண்டு செய்ய வைப்பார். நம்ம ஆண்டவர் எப்படின்னா, நம்மளை வேலை செய்ய வச்சு சந்தோஷப்படுறதுல அவரை மாதிரி நல்ல தேவன் யாருமே இல்லை. அல்லேலூயா. நம்மை பெரிய காரியங்களை செய்ய வைத்து மகிழுகிறவர். பேராயத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ரொம்ப நாள் நம்ம சேர்மன் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இருக்கிற எல்லாரையும் பேச வைப்பாங்க. நீங்கள் பிரசவம் பண்ணுங்க, நீங்கள் பிரசவம் பண்ணுங்க, அவரை தெரியாது. அந்த மற்றவர்களை உயர்த்தி மகிழுகிறதான அந்த அனுபவம் நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அவருடையதான நிழல் பற்றி யாராவது சொஸ்தமானாங்களா? தெரியாமல் கேள்வி கேட்டனோ? இயேசு கிறிஸ்து நிழல் பற்றி யாராவது சொஸ்தமானாங்களா? நான் பின்னாலேயே பார்க்கல, உங்களை தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இயேசுவின் நிழல் பட்டு யாரும் என்ன செய்யலை? சொஸ்தமாகலை. ஆனால் பேதுருவின் நிழல் பட்டு சுகமானாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த பேதுரு எப்படிப்பட்டவர் தெரியுமில்ல? தண்ணியில் நடப்பேன் பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே போயிடுவார். நம்மளும் அப்படி தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை சில வாரம்லாம் நம்ம எலியாவை போல வானத்தில் இந்த அக்கினி இறக்கிடுவோம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எலியாவை போல் சூற செடிகளை படுத்து கிடப்போம். முந்தின நாள் தானையா பண்ணோம். முந்தின நாள் வானத்தை அடைச்சாச்சு, வானத்தை திறந்தாச்சு, அக்கினி இறக்கியாச்சு. ஆகாப்புக்கு முன்னாலேயே பயங்கர கிரியை. பொதுவாக இந்த புறமதஸ்தருடைய சாமிகளில் பெண் சாமி தான் ரொம்ப பவர்ஃபுல் சாமி. தோத்துடும். இந்த ஆண் சாமியெல்லாம் கொழுக்கட்டை சாமி, சுண்டல் சாமி. ஆனால் இந்த பெண் சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் எல்லாம் அப்படியே. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏசபேலுக்குள்ள ஆவி வந்த உடனே யாருக்கு பயம் வந்துருச்சு? ஆகாபை கண்டு பயப்படாதவர் யாரை கண்டு பயந்துட்டார்? சில நேரம் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் எப்போ பயம் வருதுன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் பயன்படுத்தி மகிழ விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்மை பயன்படுத்தி கர்த்தர் மகிழுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். நம்மை பயன்படுத்தி மகிழுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். யாத்ரா 33ஆம் அதிகாரம், யாத்ரா 33ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனுடையதான 11ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அன்பான தேவதாசர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா நம்மளை ஒரு சிநேகிதனை போல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் நாம் தான் ஆண்டவரை தள்ளி வச்சுருக்கிறோம். ஆண்டவரை நாம் தான் என்ன செஞ்சுருக்கோம்? தள்ளி வச்சுருக்கோம். அவர் சர்வ வல்லமை உள்ளதான். ஆனால் நம்முடைய ஃப்ரெண்டு எப்படி நாம் நண்பனோடு பேசுவது போல ஆண்டவர் நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு பேசினார். அப்போ நம்மை உண்மை உள்ளவர்களாய் மாற்றும்படி, ஒரு சிநேகிதன் உயருவதை அடுத்த சிநேகிதன் விரும்புவதைப் போல நம்மை உண்மையுள்ளவர்களாய் மாற்ற அவர் நமக்கு சிநேகிதனாக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் வாசித்ததான என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது வாக்குவாதம் வருகிறது. உம்மை கொண்டு மாத்திரம் தான் ஆண்டவர் பேசினாரான்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் நிற்பார். அல்லேலூயா. நமக்குறமாய் பேசுகிறவர்கள், நம்மை ஏளனம் பண்ணுகிறவர்கள், நம்மை இகழ்ச்சியாய் நடத்த விரும்புகிறவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசே போல ஒருவனும் இல்லை. என் தாசனாகிய மோசே போல ஒருவனும் இல்லை. உங்களை உண்மையுள்ளவர்கள் மாற்றும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார்.
கர்த்தர் உங்களோடு இருந்து பேசுவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அற்புதமாய் கிரியைகளை நடப்பிக்க உங்களை பயன்படுத்துவார். என் ஆண்டவராகிய தேவன் உங்களை அவர் நிரூபிக்கிறவராக இருப்பார். என் பிள்ளை அப்படி விதமாய் கர்த்தர் உங்களை நடத்தும்படி கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிஷப் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ 3வது பாயிண்ட்டு அழகான ஒரு பாயிண்ட். நான் உங்களோடு கூட இருந்து பேச வேண்டியதை பேசுவேன். பேச வேண்டியதை பேசுவேன். தமிழ்நாட்டில் இப்படி தான் ஒரு பெரிய விஷயம் நடந்தது. இப்போ இருக்கிற தலைவரை பார்த்து சொன்னாங்க, 50-60 ஆண்டு காலம் ஆட்சிடா, உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு. அவன் தான் ரசிகரை பார்த்து சொன்னான், தான் மக்களை பார்த்து சொன்னான், வேறு ஒன்றுமே சொல்ல, கான்ஃபிடென்ட். சொன்ன மாதிரியே ஜெயிச்சு தமிழகத்தில் முதலமைச்சர் ஆகிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தான் யோசித்தேன், பைபிளில் எவ்வளோ கான்ஃபிடென்ட் பற்றி நம்ம பேசிக்கிறோம், எவ்வளோ விசுவாசத்தை பற்றி சொல்லிக்கிறோம். ஆனால் விஜய் ஒரே கான்ஃபிடன்ஸ் சொன்னான், முதலமைச்சர் ஆகிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நல்லா கவனிச்சுக்கணும். இந்த வேதத்தில் முக்கிய பேச வேண்டியது ஒரு அரசியல்வாதி சொன்னார், நான் கத்தி பேசுகிறேன், எனக்கு ஓட்டே போடலை, இவன் அமைதியாக இருக்கிறான், இவன் முதலமைச்சர் ஆகிட்டான். ஹல்லேலூயா. பேச வேண்டிய இடத்துல தேவன் நமக்காக பேசுவார். நாம் யுத்தம் செய்யாமல் தேவனிடத்தில் யுத்தம் செய்யும் போது தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், எடுக்கக்கூடிய ஊழியத்தில் வந்திருக்கிற உங்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய உங்களை குறித்து உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர், அது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, ஒரு வாய்ப்பு மாத்திரம் ஒருத்தருக்கு கொடுக்குறோம். என் ஊழிய நாட்கள் இப்படி தான். நான் ஃபஸ்ட் ஆர்டினேஷன் வாங்க போகும்போது அந்த பாஸ்டர் சொன்னார், உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்வதற்கு வெளியாலலாம் கூப்பிடக்கூடாது, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிடுங்கன்னார். நானும் தெரியாமல் எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்டு விட்டேன். நான் நினச்சேன் எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா இவன் வர்ற அப்படின்னு ஜெபம் பண்ணான், பைபிள் வாசித்தான், பிரசங்கம் பண்ணான்னு சொல்லுவார்ட்டு நான் அவரையே பார்த்தேன். மைக்கை பிடிச்ச உடனே சொன்னார், இவன் எப்படி பாஸ் ஆனேன்னு எனக்கு தெரில. ரெண்டாவது, இவன் ஊர் சண்டெல்லாம் வாங்கி வருவான். இவன் ஒரு நாளும் கூட இவன் நல்லவனாக வாழ்க்கை வாழ்ந்ததே கிடையாது. பெரிய ஆட்கள் உட்காந்துருக்குறாங்க, என்னை பாஸ் செய்யறதுக்கு பார்த்துனே இருக்கிறேன். என்ன சொல்கிறது, வேறு வழியே இல்லை. என்னென்னலாம் நான் தெரியக்கூடாது நினச்சனோ அத்தனையும் சொல்லி முடிச்சுட்டு இப்படிப்பட்டவனை ஏசப்பா ஊழியக்காரனாக மாற்றிக்கிறார். என்னென்னலாம் மறைக்கணுமோ மொத்தம் மறைச்சி முடிச்சிட்டார். அதே மாதிரி தான் ஜெபக்குமாரோட தாய்மாமா நிற்க போகிறாரு. மெர்லின் ஜெபக்குமாரை பற்றி சொல்ல போகிறாரு. முன்னாடி ஓட்டி காட்டிட்டு, நீ தைரியமாயிரு, சின்ன வயசுலேருந்து நீ இப்படிலாம் இருந்தா என்பதை கட்டாயமாய் தாய்மாமா நல்ல விதமாக சொல்லுவாங்க. சித்தப்பா பற்றி சொல்ல மாட்டார், நல்ல விதமாக சொல்லுவார். கத்ராசு ஆகவே அருமையான எப்பன் செய்யான் போடு கூட அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலே, விசேஷிக்கப்பட்ட இந்த நாளிலே அருமை ஊழியர்கள், தேவனால் அபிஷேகிக்கம் பண்ணப்பட்ட தேவதாசர்களுக்கு முன்பாக மற்றும் அபிஷேகிக்கப்படவிருக்கும் ஊழியர்களுக்கு முன்பாக மற்றும் இந்த திருச்சபையின் விசுவாசிகள், பல்வேறு திருச்சபை விசுவாசிகளுக்கு முன்பாக இன்றைக்கு நிற்பதற்கும் உங்களோடு கூட ஓரிரு வார்த்தைகளை மை நெஃப்யூ மெர்லின் ஜெபக்குமாரை பற்றி கூறுவதற்கு தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தங்கை மகன், என்னுடைய தங்கச்சியுடைய மகன்தான் மெர்லின் ஜெபக்குமார். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரை நல்லா தெரியும். சேர்மன் பிஷப் ஐயா அவர்கள் சொன்னதை போல அல்ல, பிஷப் ஐயாவை கடந்த சுமார் 10 வருடங்களாக நான் நன்கு அறிவேன். நல்ல நண்பர். நாங்கள் அவருடைய மகள்
சாரி பிரவீனா மெர்லின், அவங்க எங்கள் ஸ்கூலில் தான் படித்தாங்க. சுமார் 5 வருடங்கள் அங்கே பயின்றாள். ஆகவே அந்த நாட்களிலே அவர் பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது நாங்கள் மணிக்கணக்காக ஊழியத்தை பற்றியே தான் பேசி நாங்கள் மகிழ்வதுண்டு. ஐயா அவர்களுடைய ஊழியத்தை அநேக காரியங்களை குறித்தும் இந்த நம்முடைய தேசத்தின் சவால்கள், ஊழியர்கள் சந்திக்கிற சவால்கள், சேலஞ்சஸை பற்றி அதிக நேரங்கள் நாங்கள் பேசியிருப்பதுண்டு. மோரோவர் அவருடைய ஃபேமிலியிலிருந்து நிறைய பேர் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லா பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, I am so glad that Pravina Merlin is going to be the next leader in this ministry. May God bless her. அது மட்டுமல்ல, இங்கே என்னுடைய பிரதர்லா இதற்கு முன்பதாக பிஷப்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாங்க. அதை நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். எங்களால் அட்டென்ட் பண்ண முடியவில்லை. அதே போல் என்னுடைய சகோதரர், என்னுடைய பிரதர்லா பாஸ்டர் பிஷப் கிருபைநாதன் அவர்களும் பிஷப்பாக அங்கீகரிக்கப்பட்டதையும் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ஆகவே அவர்களில் இருவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நான் இங்கே நிற்பது மெர்லினை பற்றி ஓரிரு வார்த்தைகளை சொல்வதற்கு, ஆனாலும் ஓரிரு காரியங்களை ஷேர் பண்ணுவதற்கு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இவைகளை ஷேர் பண்ணுவதற்கு கர்த்தர் அனுமதித்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மெர்லின் ஜெபக்குமார் சொல்லும் பொழுது சொன்னாங்க, நான் ரொம்ப படிக்க மாட்டேன், ரொம்ப நாலேஜ் இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க. ஆனால் அப்படி இல்லை. கர்த்தர் உண்மையாகவே அவருக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் புத்தியையும் தேவ பக்தியையும் தேவனுக்கு பயப்படுகிற கிருபையையும் சிறு வயதிலிருந்தே அவருக்கு கர்த்தர் தந்திருந்தார். அல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே நாம் 1 நாளாகம புஸ்தகத்திலே வாசிக்கிறதை போல, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று நாம் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறதை போல, எவரையும் மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய கரம் போதுமானதாக இருக்கிறது. தம்பி அவங்க 2 பேரும் பிரதர்ஸ், கிட்டத்தட்ட ட்வின்ஸ் மாதிரி தான் வளர்ந்தாங்க. குறிப்பாக சுமார் 1 வருடங்கள் அவர்கள் இருவரும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் எங்களோட இருந்தாங்க. 4வது வகுப்பு 5வது வகுப்பு 2 பேர் எங்கள் தேர்டு ஃபோர்த், சின்னவர் 3rd, பெரியவர் 4th. 1 வருஷம் அங்கே படித்தாங்க. 2 பேரும் நல்ல ஸ்போர்ட்ஸில் நல்லா இன்வால்வ் ஆகுவாங்க அப்பொழுதே. அது மட்டுமல்ல, தே ஆர் வெரி இன்டலெக்சுவல் பீப்புள். ஆனால் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஐ ப்ரைஸ் காட் தட் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்களை கொடுத்து சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய வழிகளிலே நடப்பதற்கும் நடத்துவதற்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டினதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் கிருபை அண்ணன் சொன்னதை போல, அந்த நீதியின் வழியிலே, கர்த்தருடைய வழியிலே நடப்பதற்கு, அதாவது நீதிபதிகளின் புஸ்தகத்திலே 8வது அதிகாரத்திலே நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். நீதியின் வழிகளிலே நடத்துவேன் என்று சொன்னதை போல அவர்களை கர்த்தர் நடத்துவித்தார் என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, நன்கு அவர்கள் மெர்லினை பற்றி சொல்லப்போனால், என்னுடைய தாத்தா பாஸ்டர் டி ஹாரிஸ் அவர்கள் ஐபிசி சபையிலே ஒரு நல்ல போதகராக மட்டுமல்ல, பல்வேறு ஐபிசி சபையிலே ஸ்டேட் லெவல்லே பல பொறுப்புகளோட பிரசிடெண்ட்டாக கூட 3 வருடங்கள் தமிழ்நாடு ஐபிசிக்கு இருந்தாங்க. அந்த வகையிலே என்னுடைய தகப்பனாரும் ஐபிசி சபையிலே போதகராக இருந்தார். நாங்கள் எங்கள் பேட்ச், நாங்கள் 3வது தலைமுறை.
என்னுடைய சகோதரர் இங்கே இருக்கிறாங்க, என்னுடைய மைத்துனர், மூத்த மைத்துனர் இங்கே மேடையில் இருக்கிறாங்க, பாஸ்டர் சாம் குட்டி அவர்கள். ஆகவே நாங்கள் 3வது தலைமுறை. ஆகவே அந்த வழியிலே மெர்லின் அவங்க தாயார் வழியிலே 4வது தலைமுறையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் இந்த நாளிலே இந்த செஃபி டயோசிஸ் மூலமாக ஊழியக்காரனாக மற்றும் ரெவரண்டாக அபிஷேகம் பண்ணுவிப்பதற்கே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல அவருடைய தகப்பனார் பாஸ்டர் ஜோஸ் நேசகுமார் அவர்கள் இந்த சபைகளிலே ஊழியத்தை செய்து ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அவருடைய தகப்பனார், அதாவது மெர்லினுடைய தகப்பனாருடைய தகப்பனார், அவங்க தாத்தா, அப்பா வழி தாத்தாவும் இங்கே இந்த ஊழியத்தை ஃபவுண்டர் மினிஸ்ட்ரியாக அவர் தான் இதை ஸ்தாபித்தார். இங்கே நல்ல ஒரு மினிஸ்ட்ரியை அவர் ஆண்டவருக்காக செய்து இந்த ஊழியத்தை அவருடைய மகனிடத்திலே விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே அந்த வகையிலே அவர் 3வது தலைமுறையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கென்று இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படவிருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருக்கு கொடுத்த துணைவியாரை ஐரிஸ், அவங்களும் இந்த நாளிலே அபிஷேகம் பண்ணப்படுவதை நினைத்து நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்க அப்பாவும் இங்கே மேடையில் இருக்கிறாங்க, பாஸ்டர் கில்சன் தாஸ் அவர்கள் ஃபுல் காஸ்பல் சபை பொள்ளாச்சியிலே கர்த்தருடைய ஊழியத்தை சுமார் 30 வருடங்களாக செய்து வருகிற கர்த்தருடைய தாசன். அவருடைய மகள்தான் மெர்லினுடைய துணைவியார். மெர்லினை பற்றி துணைவியார் அவர்கள் இருவரும் இணைக்கப்பட்டதே ஒரு பெரிய ஸ்டோரி அதற்கு பின்னால் இருக்கிறது. அதிலே ஒரு தேவ சித்தம் வெளிப்பட்டதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. நாங்கள் அவருக்கு பொண்ணு பார்த்த பொழுது இந்த திருமணம் நடப்பதற்கு 2 வருஷத்துக்கு முன்பதாகவே என்னுடைய தங்கையும் என்னுடைய பிரதர்லாவும் சில கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அவர் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்காமலே நடந்துட்டார். ஒரு தடவை ரொம்ப பிரச்சனை அவங்களுக்குள்ளால, இவன் ஒரு பதிலும் சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லி என்னுடைய பிரதர்லாவும் தங்கையும் வருத்தப்பட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், சரி இன்னைக்கு என் மருமகன்கிட்ட பேசணும், நெபியூட்ட பேசணும்னு நினச்சிட்டு நான் பேசினேன். பேசும்பொழுது அவர் மிக 1.5 மணி நேரம் பேசுகிறோம். நைட்டு ஆஃப்டர் 10 o'clock 11:30 வரைக்கும் பேசணும். பார்த்தீங்கன்னா அவருடைய வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. இதை இப்போ செய்யக்கூடாது, இப்போ இந்த ஸ்டேஜில் செய்யலாம், இப்பொழுது அல்ல, இது என்னுடைய நேரம் அல்ல என்பதை பற்றி மிக தெளிவாக இருந்தார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் அவர்களை நடத்தின விதமும் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வெளிப்படுத்தலும் அவருக்கு உள்ளே அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கப்புறமாக 2 years கழித்து அவருக்கு மறுபடியும் அலையன்ஸ் பார்த்த பொழுது முதல்ல ஃபோட்டோவில் இந்த பிள்ளையை ஐரிஸை பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகு வேறு நிறைய ஃபோட்டோஸ் வரவும் அவர் சொல்லிட்டாரு, சும்மா 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 நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஆனால் அந்த பக்கத்திலிருந்து ஒரு பதிலும் வரவே இல்லை, ஒரு பதிலும் வரல. அவர் அதை பற்றி கவலையும் படலை, அவர் அதை பற்றி கவலையப்படலை. ஒன்று பார்த்து இது ஓகேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த பக்கத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. இதுக்குள்ளால மறுபடியும் என்னுடைய தங்கச்சியும் என்னுடைய பிரதர்லாவும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தாங்க. ஒரு 3-4 மாதங்கள் கழித்து அவர் என்ன நினைத்தாரோ, எதை விரும்பினாரோ, எதை தன் மனதிற்குள்ளாய் திட்டம் பண்ணினாரோ, ஆவியானவர் எதை தன்னுடைய மனதிற்குள்ளாய் வெளிப்படுத்தினாரோ அதை அப்படியே கர்த்தர் இணைத்தார். அல்லேலூயா. அப்போது அவருக்குள்ளாக ஒரு நல்ல தீர்மானம், ஒரு தெளிவு, ஆண்டவருக்கு பயப்படுத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிறதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவருக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு
அவர்களை ரட்சிக்கிறார். அவர்களை ரட்சித்தது மாத்திரமல்ல, எங்கள் தங்கச்சியையும் என்னுடைய பிரதர்லாவையும் வேறு பிரச்சனை இல்லாதபடி கர்த்தர் அந்த பிள்ளைகளை இணைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர்களை இந்த நாளிலே அபிஷேகம் பண்ணிப்பதனாலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு நிமிஷத்தை நான் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐ வுட் லைக் டு கிரீட் மை பீப்புள். அவங்க ஜெஃப் first of all, respected Reverend Bishop சேர்மன் அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் ஆனர் பண்ண விரும்புகிறேன். இரண்டாவதாக என்னுடைய பிரதர்லாவை அன்றைக்கு அவர் பிஷப்பாக ஆர்டைன் பண்ண அன்றைக்கு அவரை கௌரவிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்புகிறேன். அண்ணன் அவர்களையும் கௌரவிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இந்த நாளிலே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள ஆசைப்படுகிறேன். பிஷப் ஆர்டைன் பண்ணதற்காக அண்ணன் கிருபைநாதன் அவர்கள். இப்பொழுது மெர்லின், ஐரிஸ் ஆகிய இருவரும் முன்பு மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர்கள் இருவரையும் தனித்தனியாக கௌரவிப்பதை விடவும் இருவரை சேர்த்து கௌரவிப்பது சரியாக, வேதத்தின்படி சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இங்கே இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படவிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரை பற்றியும் சொல்ல விருப்பம் உண்டு. உங்களை பற்றியுள்ளதான தெளிவான டீட்டெயில்ஸ் எனக்கு இல்லாதபடியினாலே நான் உங்களை கவர் பண்ண முடியவில்லை. ஆனால் ஆண்டவருக்குள்ளாய் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேசிக்கிறோம், உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். மோரோவர், எனக்கு மிகவும் தெரிந்த நன்கு பழக்கமான இங்கே ஒரு பிஷப் அமர்ந்திருக்கிறார். அவரை பல வருடங்களுக்கு பிற்பாடாக இன்றைக்கு நான் சந்திப்பதற்கு, இந்த கூடுகைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவரும் ஒரு நல்ல பிஷப்பாக, நல்ல ஒரு தேவ ஊழியராக கர்த்தரால் பயன்படுத்தப்படுவதை நினைத்து நான் ஆண்டவருக்குள் மகிழ்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. பிரான்சிஸ், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் எல்லாம் கைகளை தட்டி பாடலாமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனல் நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார்,
வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வான் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஏந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் எல்லாரும் கைகளை தட்டி ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். என்றும் கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த வேளையிலே ஆர்டினேஷனுக்கு சர்வீஸில் கடந்து போகிறோம். அதுக்கு அருமையான பிஷப் ஜான் சீபனையா போதக அபிஷேகம் பெறுவதற்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையும் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே மத்திய வேளையிலே நன்றியோடு மை துதிக்க மை ஸ்தோத்திரிக்க நீர் ஏற்படுத்தின இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளை நீர் ஏற்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லி தகப்பனே எவர்களை அழைத்திரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறீர் அப்பா. இந்த நாளிலே அபிஷேகம் பெறுவதற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அவர்கள் இன்னொரு ப்ரொமோஷனை பெற்று ஆண்டவரே தேவனுடைய ஊழியத்தை பலமாய் செய்யும்படியாக தேவன் இந்த நாளிலே தெரிந்து கொண்ட தாசர்களுக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு எடுக்க போகிற
ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை பெறப்போகிற ஆண்டவரே ஊழியர்கள் மீது உம்முடைய தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி செபிக்கப்படும் பொழுது தேவ ஆவியானவர் அவளை இறங்கி கர்த்தர் அவர்களை கர்த்தர் வருகிற நாட்களிலே கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி தகப்பனே இவர்கள் தேசத்தை நிரப்பும்படியாக கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து ஊழியத்தில் அவர்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்ட ஞானத்தையும் அறிவையும் ஆலோசனையை கொடுத்து இந்த ஊழியத்தை வல்லமையாய் செய்யும்படியாக ஆண்டவரே அவர்கள் வல்லமையாய் செய்யும்படியாக கிருபை செய்யும். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. எடுக்க போகிற ஒவ்வொருவருமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிங்க நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அபிஷேகம் பெறவர்கள் மாத்திரம் நிற்கும், மற்றவர்கள் சபையார் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. தள்ளி வர முடியுமா? நீங்க இந்த பக்கம் ஒரு அப்படியே வருங்க. ஃபுல் ஓகே. ஆர்டினேஷன் பெறப்போகிற உங்களிடத்தில் மத்தேயு 28:19-20 மார்க்கு 16:15-20, ரோமர் 12:11. மத்தேயு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தேயு 28:19-20, மார்க்கு 16:15-20 ரோமர் 12:11. இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச பிள்ளைகள் யாவரும் ஊழியமாய் செய்ய, தேவனுடைய ஊழியத்தை செய்ய நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எபிரேயர் 5:4 ஆரோனை போல தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களை தாம் தெரிந்து கொண்ட விசேஷித்த ஊழியத்துக்காக வேறு பிரிக்கிறார். அவர்கள் ரோமர் 14:18 தேவனுக்கு பிரியரும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவளுமாய் இருக்க வேண்டும். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறார். ரோமர் 11:29 அவரது அழைப்பு மாறாதது. ஆனால் நமது அரசியலமைப்பு சட்டப்படி, தட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் லா, ஊழிய அபிஷேகம் பெற்றவர்கள் மட்டுமே ஞானஸ்நானம், திருவிருந்து, திருமணம் மற்றும் அடக்கம் போன்ற கிறிஸ்தவ சடங்குகளை சபையில் நடத்த தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த பரிசுத்த மகிமையான ஆராதனையில் பங்கு பெற நாம் அனைவரும் இப்போது கூடி வந்திருக்கின்றோம். இப்பொழுது அபிஷேகத்தை பெற பண்ண பெற உங்களிடத்தில் நாங்கள் சில கேள்விகளை கேட்கின்றோம். நீங்கள் கீழே வேதாகமத்தை வைத்துவிட்டு நீங்கள் அதற்கு பதில் சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருந்து, இருதயத்தின் ஆழத்தில் தேவனுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை கொடுக்க போகிறீர்கள். ஆகவே எல்லாம் இருதயத்துக்கு நேராக கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், வலதுக்கை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்க போகிறதா. உலகத்தில் உள்ள அனைத்து பதவிகளிலும் கர்த்தரின் ஊழியம் என்பது மகா மேன்மையானது என்று எண்ணி மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? 2 தீமோத்தேயு 2:15 வெட்கப்படாத ஊழியக்காரனாய் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிற்க ஜாக்கிரதையாய் நீங்கள் இருப்பீர்களா? 2 கொரிந்தியர் 4:2 வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக உங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுவீர்களா? 1 தீமோத்தேயு 4:12 வார்த்தையினாலும் நடக்கையினாலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீங்கள் முன்மாதிரிகளாய் இருப்பீர்களா? 2 தீமோத்தேயு 4:12 சமயம் வாய்த்தாலும்
வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவீர்களா? 1 தீமோத்தேயு 3:4 வசனத்தின்படி சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துவர்களாய் இருப்பீர்களா? குடும்பத்தில் சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ்வென்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ரோமர் 13:1 மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு, அதாவது பேராயர் பேராய மாமன்றத்துக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து நடப்பீர்களா? கொலோசியர் 3:15 இந்த நல்ல வாய்ப்பை தந்த தேவனுக்கும் உங்களை இந்த நாளில் ஒரு ரெவரண்டாய் ஆர்டினேஷன் பண்ணுகிற பேராயத்துக்கும் தேவன் வருகை வரைக்கும் உங்கள் சபையிலும் சமுதாயத்திலும் சபைக்கு முன்பாகவும் நீங்கள் நன்றியுள்ளவர்களாய் வாழ்வேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? தேவன் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை கேட்டபடினாலே நாம் யாவரும் இவருடைய நேராய் கரங்களை நீட்டி ஆண்டுக்கு முன்பாக நீங்கள் ஒப்புகிற ஆண்டு, நான் உங்களுக்கு முன்பாக வாக்குறுதி நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த வாக்குறுதியை நீர் வருகிற வரைக்கும் நான் காப்பாற்ற எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த வாக்குறுதி நடக்க சமுதாயத்தில் அந்த நல்ல சூழ்நிலை எனக்கு உருவாக்கி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபத்தில் நாம் காத்திருக்க போகிறோம். உங்களுக்காக பொள்ளாச்சிக்கு அருமையான பாஸ்டர் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உமது பிள்ளைகளை முன்குறித்த தேவன், காலங்களை நீ தெரிந்தெடுத்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரை எவர்களை தெரிந்தெடுத்தீர்களோ அவரை இந்த நாட்களை நீர் அழைத்து மேன்மைப்படுத்தி இருக்கிற மகாபெரிய தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோசே உண்மையுள்ளன் என்று எண்ணி அவனை உம்முடைய வேலைக்காக நீ தெரிந்தெடுத்த தேவன், உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை ஆண்டவரே நேர்த்தியாய் அவர் கண்டு நிமித்தமாக ஆண்டவரே நீ தாயின் கருவில் உருவாகும் முன்பே சில கிருபைகளை அவர் மேல் வைத்த நிமித்தமாக நாட்களே ஆண்டவரை கனி கொடுக்கும்படியாக அது வளரும்படியாக செய்து ஏற்ற நேரத்தில் ஆண்டவரை பவுலை சந்தித்த தேவன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று ஒப்பு கொடுத்தானே ஆண்டவரே. உமது பிள்ளைகளும் என்ன செய்ய சித்தமாக இருக்கிற என்று ஒப்பு கொடுத்த நேரத்தில் ஆண்டவரை நான் அழைத்த ஊழியத்துக்காக வேறு பிரித்து விடுங்கள் என்று சொன்ன திருவிழம் பற்றினது போல இந்த நாட்களை குறிப்பிட்ட நாளில் உமது பிள்ளைகளை ஆண்டவரை ஆன்நேசன் பண்ணும்படியாக கொடுத்த மகாபெரிய தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு முன்பாக ஆண்டவரே இந்த ஆர்கனைசேஷன் முன்பாக உங்கள் பிள்ளைகள் கொடுத்த வாக்குறுதிகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நீர் கர்த்தருடைய ஆவியானவர் நடுநின்று கர்த்தர் சகலத்தை நேர்த்தியாய் நடத்துகிற தேவன், ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமது மகிமையான கிரியைகள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல வேலை என்று ஆண்டவரே நெகேமியா சொன்னார் ஆண்டவரே. ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடைபடுவீராக நல்ல வேலைக்காக ஒப்பு கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவனை இது பெரிய வேலையாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிரியைகளுக்காய் நன்றி. இந்த பெரிய வேலையை மனப்பூர்வமாய் செய்ய ஒப்பு கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகள் வரங்கள் தாளந்துகள் இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாட்களை வர இருக்கிற எழுப்புவதற்கு இந்த பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் முன்குறித்து பிரித்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் மூலமாக நீர் மையப்பட போறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமையான கிரியைகள் வாழ்க்கையில் வெளிப்பட போறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவன் 1000 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள் சொல்லியிருக்க ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமையான கிரியைகள் இந்த கர்நாடகா தேசத்திலே வெளிப்படும்படியாக நோக்கி பார்க்கிறோம். இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லியிருக்க ஆண்டவரே. உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீபம் ஆண்டவர் அநேகரை வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்க ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் உள்ள அபிஷேகம் அனல் மூட்டப்பட அநேக ஆண்டவரே எலியாவின் மேல் இந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் இரட்டத்தனையாய் விளம்பினது போல எசபேலின் ஆவிகளை வீழ்த்தி ஆண்டவரே இந்த நாட்களை தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு கிருபை எலிசாவை போல ஒரு ஆண்டவர் கத்தடத்தில் ஒரு வைராக்கியமும் ஆர்வம் உண்டாக கத்த உதவி செய்வீராக. கத்தரே தேவன் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களாய் நாட்களை வெளிப்படுத்துவீராக. பிள்ளைகள் மத்தியில் அந்த வாஞ்சியும் வைராக்கியம் எழும்ப கத்த உதவி செய்யும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு எஸ்ரா தன் இதயத்தை பக்குவப்படுத்தினது போல உமது பிள்ளைகள் கர்த்தருக்காக இதயத்தை பக்குவப்படுத்துவதாக முன்னேறி செல்ல அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட கிருபை தாரும். தொடர்ந்து மேலான கிரியைகளை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் கேட்கும் பரமபிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இந்த வேளையில் நீங்கள் எல்லாம் அப்படி உட்காருங்க. முதலாவதாக ஒரு எல்லாவற்றும் ஒரு மாடல் தான். ஆண்டவர் நம்ம ஊழியத்தை எப்படி செய்வது என்பது ஒரு மாடலை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆகவே இந்த சபைக்கு அடுத்த ஒரு தலைமுறையின் போதகராகவும்
இந்த தலைமுறையை மாத்திரமல்ல இந்த சபை நடத்துவதற்காக பொறுப்பெடுக்க போகிற அருமையான மெர்லின் ஜெபக்குமாரியும் ஐரிஷையும் முதலாக அழைக்கிறேன். அடுத்து 5 பேர்களாக உங்களுடைய பேராயர்கள் உங்களுக்காக அபிஷேகம் பண்ண இருக்கிறார்கள். முதலாவது அவர்களுக்கு மாத்திரம் இன்னும் அவங்க விசேஷமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கிறபடினால ஐரிஷையும் அருமையான மெர்லின் ஜெபக்குமாரி அன்போடு அழைக்கிறேன். இவர்களுக்கு 3 பேராயர்கள் அவர்களுக்கு போதக அபிஷேகம் செய்வார்கள். வேதம் சொல்வது முப்பரி நூல் ஆராது என்று சொல்லி. ஆகவே அருமையான எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி பிஷப் ஸ்டீபன் ஐயாவும், அருமையான பிஷப் கிருபைநாதன் ஐயாவும், பிஷப் செபாஸ்டின் ஐயாவும் 3 பேர் நின்று அவளை அபிஷேகம் செய்யும்படி நான் அன்போடு கூட அழைக்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் எனக்கு கொடுத்ததான அதிகாரத்தின்படியும் செவி பேராயும் எனக்கு கொடுத்த அங்கீகாரத்தின்படியும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒரு முழு நேர போதகனாய் உங்களை அபிஷேகம் பண்ணி வேறு பிரிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. அன்பின் தகப்பனே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவரை பெரிய ஜாதியாக்கினதைப் போல கர்த்தாவே அருமையான தேவதாசனை அழைத்து வேறு பிரித்து பெரிய ஜாதி ஆக்கும்படி நீ தெரிந்து கொண்ட அந்த மேலான கிருபைக்காய் துதிக்கிறோம். இதனால் நம்முடைய பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீதிமானின் சந்ததிக்குரிய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளையின் மேல் எப்பொழுது நிறைந்தும் நீடித்தும் இருக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ரிலா சந்துரா கமலதியாக்கரல் பௌதா ரபோ சப்தேரமே கமந்தரலபலபா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று எழுதியிருக்கிற அவனுடைய வார்த்தையின்படியாய் நம்முடைய பிள்ளை 1000 பெருகத்தக்கதாய் இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி மோசேயை போல கர்த்தாவே நம்முடைய பிள்ளையை வல்லமையாய் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியும் செவி பேராய் எனக்கு கொடுத்த அங்கீகாரத்தின்படியும் இந்த நாளிலே ஒரு முழு நேர போதகராய் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன். லீலா பரபோ ஷபரமக்கமம் தரலபல ரிதர கோரிபி சௌதரலபக்கமம் தரலபல. தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் கிடந்தன என்று எழுதியிருக்கிறதை போல அன்பு பிள்ளை ஒரு தாயாக எழுப்புவீராக. நொறுங்கொண்டிருக்கிற அநேக உள்ளங்களை தேற்றும்படி, காயப்பட்டிருக்கிற அநேகருடைய காயங்களை ஆற்றும்படி, அநேகரை கட்டி எழுப்பத்தக்கதாய், அநேகரை கட்டி எழுப்பத்தக்கதாய் கிருபை இரக்கத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். 2 பேரும் இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படி இருங்க. அருமையான பாஸ்டர்ஸ் நீங்கள் வாங்க, ஃபேமிலி பாஸ்டர்ஸ் எல்லாம் வாங்க, வாங்க ப்ளீஸ் கம். ஐயா எல்லாம் வாங்க, வாங்க அண்ணே வாங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே, மறுபடியுமாக இந்த நாளிலும்
போதக அபிஷேகம் பெற்றிருக்கிற அருமையான தமது பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நாங்கள் கேட்டது போல சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படி வரும் நாட்களில் இவர்களை ஆத்மீகமாய் சரீரமாய் பூமிக்கிரிவனமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் கர்த்தர் பெருகச் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய தரிசனம் இந்த நாள் முதல் விரிவாக்கம் செய்யப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு கூட ஆண்டவர் கொடுத்த கட்டளைப்படியாக இதோ நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று கொடுக்கப்பட்ட கட்டளைப்படியாக கடந்த காலங்களில் செய்ததை பார்க்கிறோம். இன்று முதல் உமது பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று செய்யப்போகிறதான செயல்கள் பயங்கரமானவைகளாக விளங்கட்டும், மகத்துவமானவைகளாய் விளங்கட்டும். ஆண்டவரே, அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த காரியமாய் போவான் என்று கேட்டபோது அந்த தெய்வீக சத்தத்தை கேட்டு இதோ புறப்பட்டு வந்த தேவகுமாரனை போல, அந்த தீர்க்கதரிசியை போல உமது பிள்ளைகள் இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே சுவிசேஷ வயலில் வேலை செய்யும் போது ஆயிரங்களை கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை கொண்டும் வல்லமை கொண்டும் உம்முடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்த அற்புதங்கள் அடையாளங்கள் உமது பிள்ளைகளுடைய கரங்களினால் நிகழ்த்தப்பட தேவன் சித்தம் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மோசைக்கு கொடுத்ததான அதிகாரத்தை உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. ஒரு எரேமியாவை தாயின் கருள் உருவாகும் முன்னே முன்குறித்து இந்த ஜனத்திற்கு முன்னே நான் உன்னை வெண்கல அலங்கமாக்குகிறேன் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி உமது பிள்ளைகளே ஜாதிகள் ஜனங்களுக்கு முன்பாக வெண்கல அலங்கமாக கர்த்தர் பயன்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இவர்களை கொண்டு ஒரு பவுலின் நாட்கள் செய்யப்பட்ட அற்புதங்கள் இன்னும் அதிகமாய் என்னை விசுவாசிக்கும் இவைகளை பார்க்கிறோம் பெரிய கிரியைகளை தான் செய்வான் என்று சொல்லப்பட்டவனமா நடந்திரட்டும். நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம், ஒருமித்து ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்ததான 5 ஊழியர்கள் வாங்க.
ரெவரண்ட் வி.கே. விஜயகுமார். ஆமாம், நான் பேர் வாசிக்கிறேன். அவங்க நேரம் ஒரு பிஷப் நேராக வந்து நீங்கள் முழங்கால் படிக்க உங்களுக்காக அபிஷேகம் பண்ணுவாங்க. ரெவரண்ட் ஜி மேகவர்ணன், ரெவரண்ட் ஜான், ரெவரண்ட் மாரிநாதம், ஸோ மணிரத்னம், ஜி மோகன்ராஜ், ஜான் ஜோசப், வி.கே. வினய்குமார், பிரேசில் குமார். வாங்க பிரேசில் குமாரி. ஆமாம், இல்லை உங்களை முடியாதவங்க நீங்கள் அப்படின்னா போதும். போயிடுங்க. மொத்தம் 6. நீங்கள் அந்த ஆடியன்ஸ் கப்பு வாங்கிக்கங்க. Praise the Lord. Reverend G. Meghavarnan, Reverend John, Reverend Maniratnam, Reverend G. Mohanraj. Okay. Okay. Reverend G. Meghavarnan. Reverend John, Reverend Maniratnam, Reverend G. Mohanraj, Reverend John Joseph, Reverend V.K. Vinaykumar, Reverend R. Rajesh, Reverend
கே சேஷாத்ரி, ரெவரன் வி மூர்த்தி இவர்கள் முன்னால் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் உபேந்திரா 5 பேர். வி கே வினயகுமார், ஆர் ராஜேஷ், கே சேஷாத்ரி, வி மூர்த்தி, பாஸ்டர் உபேந்திரா இவர்கள் 5 பேர் முன்னால் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு பேர் வாசிக்கும் போது வந்து சான்றிதழ்களை வாங்கிக் கொள்ளும்படி, சேர்மன் கையிலிருந்து வாங்கிக் கொள்ளும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ரெவரன் வி கே வினய்குமார், அடுத்ததாக ரெவரன் ஆர் ராஜேஷ், ரெவரண்ட் கே சேஷாத்ரி, ரெவரண்ட் வி மூர்த்தி அவர்கள், அடுத்ததாக பாஸ்டர் உபேந்திரா அவர்கள், பாஸ்டர் எட்வின் பேட்ரிக், பாஸ்டர் பேட்ரிக் பிரபாகர், எம் கிருஷ்ணன், கிருபா, கே ரஞ்சித் குமார், ஏ ஜோஷுவா இவர்கள் முன்னால் வந்து ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
பெயர்கள் வாசிக்கப்படும் போது வந்து சேர்மன் ஐயா கரங்களிலிருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக் கொள்ளுங்கள். பாஸ்டர் எல்வின் பேட்ரிக். அடுத்ததாக பாஸ்டர் பேட்ரிக் பிரபாகர். அடுத்ததாக பாஸ்டர் எம் கிருஷ்ணன். அடுத்ததாக பாஸ்டர் கிருபா. அடுத்ததாக கே ரஞ்சித் குமார். கே ரஞ்சித் குமார் அவர்கள், இவாஞ்சலிஸ்ட் டி சுரேஷ், டி வனிதா, இவாஞ்சலிஸ்ட் ஏ ஆனந்த், ஜி ரவிச்சந்திரன். சரி, டாக்டர் சதீஷ்குமார். இவர்கள் 6 பேரும் முன்னால் வந்து ஜெபிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பெயர்கள் வாசிக்கப்படும் போது வந்து சர்டிபிகேட் வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இவாஞ்சலிஸ்ட் டி சுரேஷ். அடுத்ததாக டி வனிதா அவர்கள். அடுத்ததாக ஏ ஆனந்த் அவர்கள்.
ஜி ரவிச்சந்திரன் அவர்கள். டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள். Thank you, Bishop. Thank you. சபையார் நாம் அவர் எழுந்திருப்போம். ஆண்டவர் இந்த ஆராதனை நடத்தி கொடுத்துருக்கிறபடினாலே நம்ம எல்லாம் எழுந்திருந்து கொஞ்ச நேரமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் கடந்து போகிறோம். அடுத்து முடிந்து விடு பின்பு ஓகே ஒரு நிமிடம் மாத்திரம் சபையார் அமர்ந்து கொள்ளவும். இவங்க உறுதிமொழி மாத்திரம் எடுத்துக்கொள்ளுவாங்க. ஓகே, நீங்கள் எல்லாருமே கைகள் நேராக நீட்டிக்கணும். முன்னாடி இடிச்சா மேலே காட்டாதீங்க, ஸ்ட்ரைட் அப்படி தான், சரியா? ஓகே, நம்ம சொல்கிற அந்த பிளாட்டை எடுத்துக்கொள்வேன். ஆமாம், பைபிள் எடுத்துக்க. பைபிள் இருக்கு எல்லாருக்கிட்டையும்? ஆமாம், பைபிளை மாப்பிள்ளை வச்சுக்கொள்ளுங்க. ஆமாம், இது நீங்கள் நாளைக்கு வேறொரு ஊழியக்கார அபிஷேகம் பண்ணாலும், உங்கள் சபை மக்கள் அபிஷேகம் பண்ணாலும், யூ ஷுட் ஃபாலோ தி சிஸ்டம், சரிங்களா? அவங்க வேத வசனத்தில் தன் இறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபைக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாகவும் அவர்கள் உறுதிமொழி கொடுக்க வேண்டும், சரியா? ஓகே, அபிஷேகம் பெறும் அனைவரும் நேராக நிற்கவும். ஸோ வலது கையில் வச்சுருக்கெல்லாம் வச்சுருக்க, ரைட்? ஓகே. பரிசுத்த வேதாகமத்தை நான் நிலையாக பற்றி கொள்வேன். தினமும் அதை படித்து தியானித்து அதன் அடிப்படையில் என் வாழ்க்கையை நடத்துவேன் என்றும், அதை உறுதியாக பிரசங்கித்து போதித்து எந்த சூழ்நிலையிலும் உண்மையாகவும் தேவனுடைய பணிக்கு அர்ப்பணிப்பு செய்வதற்கான என் முழு மனதோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் கர்த்தருக்கு சேவை செய்வேன் என்று சபைக்கு முன்பாக நான் உறுதிமொழி செய்கிறேன். மேலும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலில் நடந்து பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அறிவு, பரிசுத்த ஆவியின் திருவசனத்தை நம்பி நான் நடக்க உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறேன். என் சொந்த புத்தியில் அல்ல, தேவனுடைய வழிநடத்தலில் நான் பரிசுத்தத்திலும் நேர்மையிலும் வாழ்க்கை மற்றும் ஊழியத்தை நடத்தும்படி நேர்மை, பரிசுத்தம் மற்றும் தாழ்மையுடன் வாழ நான் உறுதிமொழி செய்கிறேன். எனது பணியை தனிப்பட்ட லாபத்திற்காக அல்ல, அன்பும் தூய்மையும் உள்ள மனதோடு சிரத்தையுடன் தேவனுக்கு முன்பாக சாட்சியுடன் பணியாற்றுவேன் என்று உறுதியேற்றுக் கொள்கிறேன். என் இறுதி மூச்சு இருக்கும் வரை என் பணி மற்றும் அழைப்பில் விசுவாசமாக நிலைத்திருப்பேன். ஒரு நாள் என் ஆண்டவர் உண்மையும் மற்றும் உத்தமமான ஊழியன் என்று சொல்லும்படி என் வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று உறுதியேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த உறுதிமொழியை அவர்கள் சபைக்கு முன்பாக பரிசுத்தவான்களுக்கு முன்பாக தெரிவித்தபடினால நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு விஷயம் நம்ம ஜெபிப்போம். ஒரு அருமையான எப்பன் சார் ஜெபிக்க முடியும் அன்போடு அழைக்கிறேன். நாம் ஜெபிப்போம். நல்ல இயேசுவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அபிஷேகித்ததற்க தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் சபைக்கு முன்பாக ஆண்டவரே, ஊழியர்களுக்கு முன்பாக, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு முன்பாக இந்த பகல் வேளையிலே எடுத்திருக்கிற இந்த உறுதிமொழியை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஏறெடுத்திருக்கிற இந்த உறுதிமொழியின்படி அவருடைய வாழ்க்கையும் ஊழியமும்
தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பவும் ஆண்டவரே அவருடைய ஊழியம் மேன்மைப்படுத்தப்படவும் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று அநேகரை அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு சீமோன் பேதுருவை கர்த்தாவே எனக்கு பின்னாலே வா என்று சொல்லி அழைத்த பொழுது அவர்கள் உமக்கு பின்பாக வந்து உம்முடைய ராஜ்யத்திற்கென்று அவர்கள் பணி செய்ததை போல, உமக்கு சீஷராய் மாற்றினதை போல, ஒரு அந்திரேயாவை மாற்றினதை போல, ஒரு மத்தேயுவை மாற்றினதை போல உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அழைப்பை ஏற்று தெரிந்து கொள்ளுதலை ஏற்று உமக்கு பின்பாய் வருகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய சித்தத்தின்படி அவர்களை வணைந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் ஊழியம் செய்யவும் அவர்கள் உலகமெங்கும் கர்த்தருடைய நாமத்தை கூறுவதற்கும் அநேக ஆயிரங்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கும் சபைகளுக்கு அவர்கள் நல்ல போதகர்களாக, நல்ல ஊழியக்காரர்களாக, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாக பிரகாசிக்கும்படி கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் தங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாததான ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆந்திராவிலிருந்து வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் இயேசுராஜ் முன்னாடி வந்து இயேசுரத்னம் ஐயா உறுதிமொழி ஏற்றுக்கொண்டுள்ளக்காக அவள் கடைசி வரைக்கும் தேவனுடைய நிற்கும்படியாக ஜெபிக்கும். மகா பரிசுத்தமும் இருக்கும் நிறைந்த நல்ல தெய்வமே, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே நீர் தெரிந்து கொள்ள இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இதோ தகப்பனே, பூமியில் ஆண்டவரே வேறுபடுதான தம்முடைய ஊழியை பண்ணி செய்யும்படி இதோ தம்முடைய தாசர்களை நீர் ஏற்படுத்தி கொண்டீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான பலமுள்ளதான ஒரு அபிஷேகம் பெற்றதான நல்ல கர்த்தாவே தாசர்கள் மூலமாக கர்த்தாவே இதோ பிள்ளைகளை நீரின்றி நாளிலே நீர் தெரிந்து கொண்ட தம்முடைய நோக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் அபிஷேகம் பெற்று கர்த்தாவே அவர்கள் எடுத்திருந்தார் அந்த உறுதிமொழியில் கர்த்தாவே அவங்களோட கடைசி வரை மட்டும் ஆண்டவரே உறுதியாக இருக்க கிருபை செய்யுமையோ. உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் போகிறதான அந்த பாதை கர்த்தாவே ஓநாய்கள் மத்தியில் இவர்கள் சென்றாலும் கூட மறவாத உம்முடைய நேசம் கிருபை கர்த்தாவே இவர்களை பாதுகாக்கட்டும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே அவர்கள் ஒருமித்து ஓரிடத்தில் ஆண்டவர் இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 பிரகாரமாக பலமுள்ள தம்முடைய ஆவியை கொண்டு கர்த்தாவே இவர்கள் மத்தியில் நீரை இருந்து பெரிதான காரியங்கள் நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எமக்கு ஸ்தோத்திரம். சகாயம் பண்ண ஆண்டவரே நீரே துணையாயிருந்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். இந்த வேளையில் கூட இந்த செஃபி பேராயத்தினுடைய கர்நாடகா மாநிலத்தில் ஒரு அபிஷேக கூட்டம் நின்று நடந்து கொண்டிருக்குது. இதே நேரத்தில் கேரளா மாநிலம் பாலக்காடில் இன்னொரு அபிஷேகம் பிஜுமோன் தலைமையில் பாஸ்டர் பிஜுமோன் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு அபிஷேக ஆராதனை அஸ்ஸாமில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இங்கே அழைப்பின் பேர் வந்திருக்கிறேன். அது பாட்டுக்கு அவர்கள் பேராயம் நடத்தி கொண்டிருப்பார்கள். ஸோ இந்த நாளிலே கர்த்தர் 3 அபிஷேக ஆராதனை இந்த பேராயத்தை கொடுத்ததுக்காக நான் உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 60 பேர்களுக்கு மேல் என்று இந்த சேஃபி குடும்பத்தில் இணைந்திருக்கிறபடி இங்கே மாத்திரமல்ல 3 சேர்த்து சொல்லுகிறேன், இணைந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாம் யாவரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரமாக தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி இதுவரை நடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே. எல்லாம் எழுந்திருந்து உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால எல்லாம் ஆகும் என்ற பாடலை 2 அடிகளை மாத்திரம் நம் கரங்களை தட்டி நம்ம பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத என்ற காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும்.
உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்தவை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பு உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் ஹல்லேலூயா எல்லாமே உம்மா எல்லா வலது கரத்தை உயர்த்தி ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஹல்லேலூயா ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். கடைசியாக நம்ம இருக்கிற பாஸ்டர் சாமுவேல் குட்டி ஜெபிக்கும்படி என்று அழைக்கிறேன். Praise the Lord. Hallelujah. പരിശുദ്ധനായ ഞങ്ങളുടെ ദൈവമേ സ്വർഗ്ഗസ്ഥ പിതാവേ മനോഹരമേറെ നല്ല സമയത്തിനാ തിരുമേനി ഞങ്ങൾ സ്തുതിക്കുന്നു സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ ഈ ആരെല്ലാവരും അതിൽ ഇതുവരെ അവിടുത്തെ മഹിമമായ സാന്നിധ്യം ഞങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് സ്വർഗ്ഗം ഞങ്ങളെ സഹായിച്ച് കൃപയ്ക്കായ തിരുമേനി വാഴ്ത്തുന്നു കർത്താവേ ഈ ഓർഡിനേഷൻ സർവീസിൽ അപ്പൻ്റെ മഹിമമായ സാന്നിധ്യം ഞങ്ങളെ മറ്റേ ഉണ്ടായിരുന്ന കൃപയ്ക്കായി നന്ദിയോട് സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ ഈ സൂക്ഷ്മ നിവർത്തിപ്പാൻ നല്ല ഭക്തന്മാരെ ബലപ്പെടുത്തിയ കൃപയ്ക്കായി സ്തോത്രം ഇന്ന് പകൽക്കാലം കർത്താവേ കൈവെപ്പ് ശുശ്രൂഷയിലൂടെ ഒരു പുത്തൻ ശുശ്രൂഷയിലേക്ക് പ്രവേശിക്കുന്ന തന്റെ മക്കളുടെ മേൽ എല്ലാവിധ അനുഗ്രഹങ്ങളും നന്മകളും ആശീർവാദങ്ങളും ദൈവകൃപയും ദൈവശക്തിയും പകർന്ന് സ്വർഗ്ഗം സഹായിക്കുമാറാകണമേ കർത്താവേ. ഒരു ശിംശോന്റെ വിധരായി കാലറി വന്ന കർത്താവേ ഒരു സിംഹത്തെ ഒരാട്ടിൻകുട്ടിയെ പോലെ കീറിക്കളഞ്ഞതുപോലെ തന്റെ കുഞ്ഞുങ്ങൾ ദേശത്തിൽ കർത്താവേ തങ്ങൾ കുഞ്ഞുങ്ങളായിരിക്കുന്ന മണ്ഡലങ്ങളിൽ അവർക്കെതിരായി കടന്ന അപേക്ഷാധിക മണ്ഡലങ്ങളെ യേശുവിന്റെ നാമത്തിൽ ജയിച്ച് ദൈവശക്തിയാലും ദൈവകൃപയാലും ദൈവമഹിമയാലും കാണപ്പെടുവാൻ പരിശുദ്ധാത്മാവ് സഹായിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. എത്രത്തോളം ഞങ്ങളെ സഹായിച്ച കർത്താവിന് നന്ദി പറയുന്നു. സകല ബഹുമാനുഭവത്തിന് മേലെടുത്താട്ട് യേശുവിൻ നാമത്തിൽ കേൾക്കണമേ സ്വർഗീയ നല്ല പിതാവേ. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என்னோட உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் நம் அனைவருடைய சேஷமாய் இதனால் அபிஷேகமற்ற அருமையான போதக பிதாக்களோடும் சகோதரிகளோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் சதா காலங்களில் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன் மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்திடுவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்திடுவேன். லேலுயா லேலுயா லேலுயா. அப்படியே உட்காருவோம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பை பிஷப். கரைகளை உயர்த்தி சொல்லுவோமா? டைம் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சில காரியங்களை சொல்லி நாம்
உட்கார்ந்திருக்கிற தலைவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். ஸோ இந்த சந்தோஷமான இந்த மத்தியான வேளையில் இந்த ஆர்டினேஷன் சர்வீஸ்க்கு வந்ததான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்கள் எல்லாரையும் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய டயசிஸுடைய தலைவர் நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷமான காரியம். இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணார், பல பகுதிகளில் அபிஷேக ஆராதனை நடக்குதுன்னு. ஆனால் நல்ல வேலை இங்கே வந்துட்டார், நம்ம கூப்பிட்டோம். கரங்களை தட்டி அவர்களை நான் வாழ்த்துவோமா? பிரைஸ் காட். அடுத்தபடி நம்ம மத்தியில் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், ஜெனரல் செக்ரட்டரி. கடைசி நிமிஷத்தில் வரேன்னு சொன்னார், ஆனால் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துட்டார். கரங்களை தட்டி சந்தோஷமாக. ஆமாம் ஆமாம். நீங்கள் போடுங்க, அவர் படிக்கட்டும். அடுத்ததாக நம் மத்தியில் இருக்கிறதான பிஷப் அடுத்ததாக நம் மத்தியில் இருக்கிறதான பிஷப் எட்வின் ஐயா அவர்கள் அடுத்ததாக நம் மத்தியில் இருக்கிறதான பிஷப் ஜான் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் அடுத்ததாக நம் மத்தியில் இருக்கிறதான பிஷப் ஜெய்சீலன் அவர்கள் அடுத்ததாக நம் மத்தியில் இருக்கிறதான பிஷப் சாம்சன் தாஸ் ஐயா அவர்கள் அடுத்ததாக நம் மத்தியில் இருக்கிறதான நம் மத்தியில் இருக்கிறதான ராகிலாண்ட் ஈபன்ஸ் ஐயா அவர்கள். நம் மத்தியில் இருக்கிறதான ரெவரண்ட் ஜான் அர்ஜுன் அவர்கள், கர்நாடகா கோஆர்டினேட்டர் ரெவரண்ட் ஜான் அர்ஜுன் ஐயா அவர்கள். அடுத்ததாக நம் மத்தியில் இருக்கிறதான ரெவரண்ட் சாம் குட்டி ஐயா அவர்கள். அடுத்ததாக நம் மத்தியில் இருக்கிறதான ரெவரண்ட் ஆல்பர்ட் சிங் அவர்கள். அடுத்ததாக நம் மத்தியில் இருக்கிறதான ரெவரண்ட் மணி அவர்கள், வின்சென்ட் தாஸ் அவர்கள். கொஞ்சம் ஸ்லோவா செய்யுங்க, ஸ்லோவா செய்யுங்க. எடுக்கிறது மத்தியில் வந்துருங்க, மத்தியில் மாமனார் சம்பந்தி. அடுத்ததாக நம் மத்தியில் இருக்கிறதான ரெவரண்ட் ஜீவரத்னம் ஐயா அவர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி
ஏசுரத்னம் அவர்கள். ஓகே, எல்லோரும் கரங்களை தட்டி ரெவரண்ட் ஏசுரத்னம் அவர்களை வாழ்த்துவோம். சோதரம். அடுத்ததாக நம் மத்தியில் இருக்கிறதான பிஷப் செபஸ்டின் அவர்கள், டைரக்டர். எல்லாரும் கரங்களை தட்டி. ஓகே ஓகே, எல்லாருக்கும் டைரக்டர். நம் மத்தியில் இருக்கிறதான சத்யதாஸ் பாஸ்டர் அவர்களை முன் அழைக்கிறேன். நம்முடைய பெங்களூர் பட்டணத்தில் ஒரு முதிர்ந்த ஊழியக்காரர் இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய இந்த மகிழ்ச்சியை கண்டு ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறார்கள். அவர்களை பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் இந்த பெத்தேல் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். அடுத்ததாக நம் மத்தியிலே கேஜிஎஃப்லேருந்து வந்திருக்கிறதான சில்வானிசம் அவர்கள் முன்வரும்படியாக, ரெவரண்ட் சில்வானிசம் அவர்கள் முன்வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை பெத்தேல் காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறவர்களாக இருக்கிறோம். நம் மத்தியில் இருக்கிறதான பெரியன் பேப்டிஸ்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறதான கனம் பொருந்திய பிஷப் டேனியல் ஏசுதாஸ் ஐயா அவர்களை முன்னழைக்கிறேன். பெத்தேல் காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். நம்மத்திலே இந்த பகுதியில் மூத்த ஊழியக்காரர் சாமுவேல் குணசீலன் அவர்களை முன்னழைக்கிறோம். ரெவரண்ட் சாமுவேல் குணசீலன் ஐயா அவர்களை முன்னழைக்கிறோம். சோமா இருக்கீங்களா? தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவானிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ பிஷப் கிருபநாதன் ஐயா ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை. சஃபி ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கிற தாமஸ் அவர்கள். கடைசியாக நம்ம மத்தியிலே
ஒரு மூத்த ஊழியக்காரர் மத்தியில் இருக்கிறார்கள். பாஸ்டர் ராஜ்குமாரும் அவருடைய தகப்பனாரும் 2 பேர் முன்னாடி வாங்க. கிட்டத்தட்ட பெங்களூரில் எந்த பகுதியில் கூடுகை இருந்தாலும் இவங்க ரொம்ப ஐக்கியமாக தகப்பனும் மகனும் மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. ஒற்றுமையாக போய் ஒன்றா உட்காந்து ஆராதித்து இதுவரையிலும் வந்திருக்கிறாங்க. பெரிய ஒரு பயணம், ஆவிக்குரிய பயணம். பிஷப்பையா வந்து அவர்களை கனப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக கர்த்தர் நடத்தினார். ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து லைவாக இதுவரையிலும் நம்முடைய ப்ரோக்ராம் எதுவும் லைவாக வந்ததே கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து நம்ம துரை அவர் வந்து லைவாக பண்ணுறதுக்கு நமக்கு உதவியாக இருந்தார்கள். அவர்களை கனப்படுத்தும்படி நான் முன்னாடி அழைக்கிறேன். நம்ம மத்தியில் பாஸ்டர் கிருபைநாதன் அவருடைய சபைகளில் லைவ் எல்லாமே அவர் தான் பண்ணுவார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், மீடியா தலைவர். ஆகவே சொன்ன உடனே இல்லை நானே செய்கிறேன் அப்படின்னு வந்துட்டார். ஆமாம், லீவ் போட்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட போதகர்கள்லாம் நமக்கு தேவை தான். சத்தமாக கரைகளை போய் தள்ளி சொல்லுவோம். ரைட் ஐயா. ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை. தயவுசெய்து வரும்படி உங்களை அழைக்கிறேன். பாஸ்டர் தாமஸ் வில்லியம் வாங்க. Praise God. எபினேசு நீர்தானையா இதுவரை உதவி நீரே, எபினேசு நீர்தானையா இதுவரை. லபத்தில் சேர்மனுடைய என்ன பேர் பிரவீனா அவர்கள் இருக்கிறார்கள். தயவுசெய்து முன்னாடி வரும்படி உங்களை கிறிஸ்துக்குள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வருங்கால செவி தலைவர். ஆமாம், வருங்கால தலைவி. ஓகே. எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த எல்லாருக்கும் இயேசுவின் வெளியேற்பட்ட நாமத்தில் பெத்தேலின் ஸ்தாபனத்தின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செஃபி டயசிஸ் மூலமாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இந்த பேராயத்துக்காக ஜெபிக்கும்படி உங்களை கிறிஸ்துக்குள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வெளியே ஒரு கவுண்டர் இருக்குது. பாஸ்டர்ஸ் யாராவது ஏதாவது தேவைகளோடு நீங்கள் வந்திருந்தால் தயவுசெய்து நீங்கள் என்கொயரி பண்ணும்படி உங்களை கிறிஸ்துக்குள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதில் நீங்கள் தாராளமாக வந்து சேரலாம். எங்களோடு கூட ஒத்துழைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆகாரம் உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. நாம்
இந்த மத்திய உணவை எல்லாரும் சந்தோஷத்தோடு ஒன்றாய் சேர்ந்து இந்த அன்பின் விருந்திலே பங்கெடுத்து போகும்படி உங்களை கிறிஸ்துக்குள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இந்த ஆர்டினேஷன் எடுத்தவர்கள் தயவுசெய்து அப்படியே உட்காரும்படி உங்களை கிறிஸ்துக்குள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரமை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். புதிதாக யாராவது ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் செஃபி டயோசிஸோடு இணைந்து நீங்கள் முன்னுக்கு போக, இதே போல் ஆர்டினேஷனுக்காக நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் பின்னாடி கவுண்டரில் எங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்கள் இருக்கிறார்கள். அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கிறது. அதை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி அங்கே சொல்லப்படுகிற காரியங்களை செய்தால் அடுத்த மாதத்தில் இதே போல் ஒரு ஆர்டினேஷன் 25 பேர் சேர்ந்த ஒரு ஆர்டினேஷன் இங்கே வைத்து நடக்க இருக்கிறது. அதிலே உங்களை சேர்த்துக்கொள்ள எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் அப்பல்லோ பைபிள் யூனிவர்சிட்டியில் நீங்கள் யாராவது இணைந்து நீங்கள் வேதாகம கல்லூரி படிக்க விரும்பினால் மாதத்துக்கு 2 நாள் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மும் அங்கே இருக்கிறது. அடுத்த வருகிற மாதங்களில் இருந்து இந்த இடத்திலே ஒரு புது சென்டர் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். எனவே நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்க விரும்புகிற ஊழியக்காரர்கள், சகோதரர்கள், நீங்கள் தயவு செய்து அப்பல்லோ பைபிள் காலேஜ் அபுவினுடைய அப்ளிகேஷன் அங்கே இருக்கிறது, வாங்கிக் கொள்ளுங்கள். அதே போல் அபுவினுடைய மற்றொரு சென்டர் பிஷப் கிருபநாதன் ஐயாவுடைய இடத்துல வைத்து நடக்கிறது. அதனுடைய அட்ரஸும் காரியங்களும் அங்கே இருக்கிறது. கர்நாடகா செஃபி ஆஃபீஸில் அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளும்படியாக நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்டினேஷன் எடுத்ததான ஊழியக்காரர்கள், அவர்களுடைய உறவினர்கள் இருப்பார்கள். நீங்கள் இருந்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். அதே போல் இப்போது சேர்மன், எங்களுடைய பிஷப்புகள் எல்லாம் சேர்ந்து ஆர்டினேஷன் எடுத்த எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்த பிறகு பிரிந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மேலே ஹால்லையும் நீங்கள் சாப்பிடலாம், பின்னாடியும் சாப்பிடலாம். சாப்பாடு ஆகாரத்தை வாங்கிவிட்டு உங்களுக்கு